மீண்டும் ஒரு உண்மையான அனுபவத்துடன் நான் உங்கள் கார்த்திக். இந்த சம்பவம் நடந்து 2 மாதம் ஆகிறது. இதை கூட அவளது ஒப்புதல் உடன் தான் பதிவிடுகிறேன். என் வயது 23. நான் பார்க்க மாநிறமாக இருப்பேன். தினமும் ஜிம் செல்வேன். அதனால் என் உடம்பு கட்டுமஸ்தாக இருக்கும். என் உடம்ப கவனிப்பதில் நான் ரொம்ப கவனம் செலுத்துவேன். என் உடல் முழுவதும் தேவையில்லாத முடியை எப்பொழுதும் வளரவே விடமாட்டேன். சிகரெட், குடி, கூலி, கஞ்சா போன்ற எந்த பழக்கமும் இல்லாததல். என் உதடும் நல்லா சிவந்து இருக்கும். உதடு மட்டும் இல்ல. இதை எல்லாம் நான் பெருமைக்காக சொல்லல. என் பெண் நண்பர்கள் எனக்கு சொன்னது. என் ஊர் நாகப்பட்டினம். நான் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்காததால் ஒரு பைனான்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறேன். சரி, வாங்க மாடர்க்கு போவோம். மாடர்ன் நியூஸ் சொன்னது கதைக்கு போகலாம்னு. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டா கம்பெனி பொறுப்பில்லை. என் வேலை கடை வைத்து பிசினஸ் செய்பவர்களுக்கு. ஆவணம் இல்லாமல் அன்செக்யூர் முறையில் லோன் கொடுப்பது தான். அன்செக்யூர் என்பதால் போன் மூலமாகவும் நேரில் ஆபீஸ் வந்தும். நிறைய பேரு லோன் வேணும்னு ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதனால் நான் பார்த்து யாருக்கு லோன் கொடுக்கலாம்னு முடிவு பண்றனோ அவங்களுக்கு தான் சாங்ஷன் ஆகும். என்னை நம்பியவர்களுக்கு எந்தவித இடையூறும் இன்றே லோன் வாங்கி கொடுத்துவிடுவேன். அதனால் எனக்கும் நிறைய கமிஷன் கிடைக்கும். எனவே என்னிடம் லோன் வாங்கும் அனைவரும் அடுத்தவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி ரெக்கமெண்ட் மூலம் வந்த ஒரு பொன் காலில் என் வாழ்வே மாறியது. நீங்க நினைத்தது போலவே அது ஒரு பெண் தான். அந்த அழகு பூஞ்சோலை பத்தி சொல்லியே ஆகணும். அவள் பெயர் ஃபாத்திமா பர்வீன். வயது 31. கல்யாணம் ஆகி 10 வயதில் ஒரு பையன் இருக்கான். கணவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆண்மையை இழந்தார். வெளியில் வேலைக்கு செல்வார். ஆனால் இவரால் வீட்டு வேலை செய்ய முடியாது. பர்வீன் ஒரு டீச்சர். இவளது வருமானத்தில் தான் இவள் குடும்பம் ஓடுது. காதல் திருமணம் என்பதால் இவர்கள் தனியாக இருக்கிறார்கள். அண்ணன் மட்டும் உதவி செய்வார் இவளுக்கு. ஆனால் அவள் அழகு பத்தி சொல்ல வார்த்தையே இல்லை. அவளது கண்கள் எப்போதும் மை வைத்து கருமை நிற பூ போல இருக்கும். கன்னங்கள் இரண்டும் சின்ன சைஸ் தலையணை மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஆயிருக்கும். அவளது ரோஸ் நிற பிஞ்சு மூக்கில் திருஷ்டி பொட்டு வச்ச மாதிரி ரொம்ப சின்னதா ஒரு மூக்குத்தி. அதுக்கு ஈடு எதுவுமே இல்ல. ஆரஞ்சு பழ சுளை சிவப்பு நிறத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அதுவே அவளது உதடு. அம்மாடியோ, அவங்க அப்பா அவளை பெத்தாரா இல்ல பர்வீன் அம்மா வயித்துக்குள்ள போய் செதுக்குனாரான்னு தெரியல. மொத்தத்தில் இந்த காலத்தில் சில்க் ஸ்மிதா இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அப்படியே அச்சு மாறாமல் இருப்பாள். அவளை பார்க்கும் கண்களை திணற அடிப்பாள். மெய் மறந்து அவளை வர்ணித்து விட்டேன் போல. கதையை தொடரலாம். அவள் எனக்கு கால் செய்ய நான் அட்டெண்ட் செய்தேன். ஹலோ சார், நான் பாத்திமா பர்வீன். என் அண்ணா கடை வைத்திருக்கிறார். அவருக்கு லோன் வாங்கி தர முடியுமா என கேட்டாள். ஓகே மேடம், டீடெயில்ஸ் சொல்லுங்க என சொல்லி மொத்த விவரத்தையும் வாங்கி கொண்டேன். அவளது அண்ணனுக்கு சபில் ஸ்கோ கம்மியாக இருந்ததால் இப்போ முடியாது, ஆனால் 2 மாதம் கழித்து வாங்கி தருவதாக உறுதி அளித்தேன். அவளும் என் நம்பர் சேவ் செய்து வைத்து கொண்டு அடிக்கடி என் ஸ்டேட்டஸ் பார்ப்பாள். சில நாட்கள் கழித்து அவளுக்கு பிறந்த நாள் வந்தது. அப்போது தான் அந்த அழகு ராஜ்யத்தை நான் பார்த்தேன். என்னை விட 8 வயது பெரியவளாக இருந்தாலும் பார்த்தவுடன் எனக்கு காதல் வந்தது இந்த அழகி மேல். இருந்தாலும் நானே போய் பேசாமல் அவளை பேச வைக்கலாம்னு நினைச்சேன். இதற்காகவே நண்பர்களுடன் போட்டோ ஷூட் எடுத்து அதை எடிட் செய்து ஸ்டேட்டஸ் வைத்தேன். நினைத்த மாதிரியே ரீப்ளை செய்தாள். யாரு சார் இது, உங்க ஃப்ரெண்ட் என கேட்டாள். நான் தான் மேடம் என்றேன். அப்படின்னா உங்க ப்ரொஃபைல் போட்டோல இருக்கிறது யாருன்னு கேட்டாள். ஏனென்றால் நான் என் அப்பாவின் போட்டோவை சிறு வயது போல் டிஜிட்டல் முறையில் எடிட் செய்து வைத்திருந்தேன். நான் தான் அது என நினைத்து இருப்பாள் போல. எனது ஒரிஜினல் போட்டோ பார்த்ததுல இருந்து அவளிடம் நிறைய மாற்றம் கண்டேன். அவளுக்கு என்று பிடித்து விட்டது போல.
பிறகு அடிக்கடி அப்படியே நிறைய பேச ஆரம்பித்தோம். இருந்தாலும் எதையும் அவள் டைரக்டா சொல்லல. அதனால நானும் வழியாமல் நார்மலாகவே பேசினேன். ஒரு நாள் அவள் சமைத்த அனைத்து அசைவ உணவையும் ஸ்டேட்டஸ் வைத்தாள். அதை பார்த்து ரீப்ளை செய்தேன். நீங்களே சமைச்சி நீங்களே சாப்புட்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்களுக்கு நல்லது நினைக்குற 4 பேருக்கும் கொடுக்கணும். அதான் முறை அப்படின்னு ரீப்ளை செய்தேன். அவள், யாரு அந்த 4 பேரு? நான் வேற யாரு? உங்களுக்கு சீக்கிரம் லோன் ரெடி பண்ணி தரணும்னு நினைக்கிற நான் தான். அவள், என்ன சார் உங்களுக்கு இல்லாததா? உடனே வாங்க சாப்பிடலாம்னு சொன்னா. நான், ஐயோ கூப்பிட்டதே ஹாப்பி தான் மேடம் அப்படின்னு சொன்னேன். இது நீங்க உங்க பேமிலிக்காக சமைச்சது. லோன் வாங்கி கொடுத்த அப்புறம் எனக்காக ஸ்பெஷலா செஞ்சு கொடுங்க வரேன். அவள், கண்டிப்பா சீக்கிரம் கூப்பிடுறேன். அது சீக்கிரமா இல்ல லேட் ஆகுமான்னு நான் தான் சொல்லணும். அவள், சார் அப்படி சொல்லாதீங்க, சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. நீங்க கமிஷன் கேப்பீங்கன்னு சொன்னாங்க, அது கூட கொடுத்துட்றேன். நான், ஓகே மேடம் கண்டிப்பா என்றேன். இப்படியே நாட்கள் சென்றது. அப்போ மெசேஜ், சில டைம் கால் பண்ணுவாள். கால் பண்ணும்போது எல்லாம் லோன் பத்தியே பேசுவாள். சரி, லோன்காக தான் நம்மகிட்ட பேசுறா போல. நம்ம மேல ஏதும் ஈர்ப்பு இல்லைன்னு நானே நினைச்சுக்கிட்டேன். இருந்தாலும் இப்படி ஒரு அழகிய விட முடியுமா? அதான் நானே அவளுக்கு கொக்கி போட ஆரம்பிச்சேன். சரியா புடி குடுக்காமலே இருந்தா. லோன் முடிச்சிட்டு இவள முடிச்சிடுவோம்னு நினைச்சே லோன்க்கு ப்ரோசிஜர் ஆரம்பிச்சேன். 2 நாட்களில் லோன் கிடைத்ததும் அவள் ரொம்ப குஷி ஆகிட்டாள். பின் 2 நாள் கழித்து சண்டே காலை 9:30க்கு கால் பண்ணாள். அவள், சார் இன்னைக்கு மதியம் உங்களுக்கு என் வீட்டுல தான் லஞ்ச். லொகேஷன் அனுப்புறேன், ஏதும் காரணம் சொல்லாம கண்டிப்பா வந்துடுங்க என உரிமையாக சொன்னாள். நான், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், வந்துடறேன் என போனை வைத்தேன். அவ பையனுக்கு சாக்லேட் அண்ட் ஸ்வீட் வாங்கிட்டு 1 மணிக்கு அவளது வீட்டுக்கு போனேன். காலிங் பெல் அழுத்தி வெயிட் பண்ணேன். அவள் வருகிறாள் என்பதை அவ பாத கொலுசில் இருந்து வந்த சத்தம் சொன்னது. அவள் வரும் முன்னரே அவளது வாசம் என்னை தாக்கியது. கதவு தொறக்கும் சத்தம் கேட்டதும் இதயம் பட படவென வேகமா துடிச்சுது. திறந்த உடனே அவள் கண் தான் முதலில் தென்பட்டது. அந்த இடத்திலேயே சொக்கி போய் விட்டேன். தலையில் ஒரு முழம் முல்லை அரும்பு, டார்க் ப்ளூ கலர் புடவை, நேர்த்தியாக புடவை கட்டி இருந்தாள். கால்களுக்கு கூட மேக்கப் போடுவா போல. இவை அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கும் போது, உள்ள வாங்க சார் என மென்மையான குரல். சுய நினைவுக்கு வந்து, ஹாய் மேடம், ஹவ் ஆர் யூ என கேட்டுக்கொண்டே உள்ளே சென்றேன். அவள், உட்காருங்க சார், ஜூஸ் எடுத்துட்டு வரேன். நான், ஓகே மாடம். வீட்டுல யாரையும் காணோம், உங்க சன்னன் ஆர் ஹஸ்பண்ட் எங்க? அவள், என் பையன் அவங்க அப்பா கூட தியேட்டர் போயிருக்கான், ஈவ்னிங் தான் வருவான். என் ஹஸ்பண்ட் கூட உங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க வந்த நேரம் 2 பேரும் வெளிய போயிட்டாங்க என ஜூஸ் எடுத்து வந்து கொடுத்தாள். நான், அது தான் நல்லது என நினைத்து கொண்டு, ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கும் என அவளை பார்த்து சொன்னேன். அவள், சார் டைம் ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடுவோம். நான், கண்டிப்பா, அதுக்கு தானே வந்தேன். அவள், நல்லா காமெடியா பேசுறீங்க சார் என பேச்சு கொடுத்துக்கிட்டே பிரியாணி, ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65 என எல்லாத்தையும் டைனிங் டேபிள் இல் கொண்டு வந்து வைத்தாள். எனக்கு உணவு பரிமாற முற்பட்டவளை நிறுத்தி, மேடம், எப்பவுமே நீங்க ஒரே ஆளா எல்லா வேலையும் செய்றீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க உட்காருங்க, உங்களுக்கு நான் பரிமாறுறேன். அவள், நீங்க விருந்தாளி, நான் தான கவனிக்கணும். அதுவும் இல்லாம உங்களுக்கு கமிஷன் வேற நான் கொடுக்கணும். நான், அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துக்கலாம். அவள், சரி சார் உட்காருங்க. நான், நீங்க உட்காருங்க, நான் சாப்பாடு வைக்கிறேன். அவளது ஆரஞ்சு பழ உதடை லேசா சுழித்து ஒரு சிரிப்பு சிரிச்சா பாருங்க. இன்னமும் என் இதயத்துல மின்னல் அடிச்ச மாறி இருக்கு. அவள் கண்ணை பார்த்து கொண்டு நானும் என் கண்ணை பார்க்க முடியாமல், அவளும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தோம்.
2 பேரும் கை கழுவிட்டு வந்து சோபாவில் அமர்ந்தோம். அவள் என் பக்கத்தில் சிறிது இடம் விட்டு அமர்ந்தாள். அவள், "அப்பறம் சார் டிவி பார்க்கலாமா?" நான், "போடுங்க மேடம் பாப்போம்." டிவி ஆன் செய்ததும் சன் மியூசிக் இல் மான்ஃபோஸ் விளம்பரம் ஓடிக் கொண்டிருந்தது. அதை 2 நொடி பார்த்தவள் சட்டென எந்திரிச்சு வந்து என் முன்னாள் டீபாயில் இருக்கும் ரிமோட் எடுக்க குனிந்தாள். அதை எடுக்கலாம் என கையை கொண்டு போகும்போது அவள் திரும்பி சேனல் மாத்தினாள். நல்ல வேளை என்னை கவனிக்கல. பின் அதே இடத்தில் அமர்ந்தாள். அவள் கண்களில் ஒரு சலனத்தை உணர்ந்தேன். உடனே ஒரு ஐடியா தோணுச்சு. இப்ப விட்டா இவள மாறி அழகிய இனிமே கண்ணால கூட பார்க்க முடியாது. எனவே தைரியத்தை வர வைத்து கொண்டு நான், "என்னை மேடம் கண்ணுல ஏதோ தூசி மாறி இருக்கு" என ஒரு பிட்டை போட்டேன். அவள், "அப்டியா?" என அவள் கண்களை கசக்க ஆரம்பித்தாள். நான், "மேடம் கண்ணை கசக்குனா தூசி உள்ள போயிடும். இருங்க நான் எடுக்கிறேன்" என அவளது கையை புடித்து கண்ணிலிருந்து விலக்கினேன். எந்த தைரியத்தில் அவளது கையை புடிச்சி தொட்டு இழுத்தேன்னு தெரியல. அவளது கை ரொம்ப ஜில்லுன்னு ரொம்பவே சாஃப்டா இருந்துச்சு. பிஞ்சு குழந்தையோட கை மாறி புசு புசுன்னு தொடவே புண்ணியம் பண்ணிருக்கணும் போல. பின் தைரியத்தை வர வச்சி கன்னத்தை புடிச்சி லேசாக ஊதினேன். நான் ஊதும்போது அவள் எதுவும் சொல்லவில்லை. பின் ஒரு கையால் அவளது கன்னத்தை புடிச்சி இன்னொரு கையால் அவளது இடது கையை புடிச்சி கண்ணுல ஊதினேன். திடீரென்று என்னை விலக்கினாள். ஆனால் என்னை திட்டவோ விரட்டவோ இல்ல. மாறாக அவள் இதழ் ஓரத்தில் ரொம்பவும் சின்னதாக ஒரு சிரிப்பு. அவளே ஒத்துக்கிட்டா தான் சிரிச்சானே சொல்ல முடியும், அந்த அளவுக்கு சின்ன சிரிப்பு. பொறுமை இழந்த நான் சட்டென பாய. அப்பவும் அவள் திமிருவதை விடவில்லை. பொண்ணு இல்லையா, அதா ரொம்ப நேர்மையா இருக்க ட்ரை பண்றாங்க போல. இருந்தாலும் என் முயற்சியில் வெற்றி அடைந்தேன். அவளின் பல வருட தாகத்தை தணித்தேன்.